ராகேலுக்காக அவன் வேலை செய்தது 7 வருஷம் பண்ணான். யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக இருக்கும். லவ் பண்ற வரைக்குமே அந்த லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படலாம். அது வரைக்குமே அந்த நாள கொஞ்ச நாளா தெரிஞ்சுக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, ஓடி ஓடி விழுந்து விழுந்து அங்க நின்று இங்க நின்று அங்க பார்த்து இங்க பேசி எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சுவாங்க. கல்யாணம் முடிச்ச நாள் உன்னை ஏன் தான் நான் பார்த்தேனோ, நீ தான் என் வாழ்க்கையில நான் பண்ண முதல் தப்பு உன்னை கல்யாணம் பண்ணதான் நான் ஆரம்பிப்பேன். பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் ஆரம்பிப்பேன். ஒரு காலத்தை மானை தேனே பொன்மானே மாதிரி, இப்ப வந்து நாயை பெரிய பிசாசே அப்படிப்பாங்க. ஏன் இந்த டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, பொறுப்புகள் கிடையாது. இப்போ பொறுப்பு வந்துருச்சு. என்ன பொறுப்பு வந்துருச்சு? மனைவியை பராமரிக்கணும், மனைவி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், மனைவி எல்லாம் பார்த்துக்கணும். முன்னாடி பார்த்ததெல்லாம் வேற, இப்ப டிமாண்டட். இது வேணும், வீட்டுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கணும், வாடகை கட்டணும், மற்ற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. முன்ன வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க, இவங்க வீட்டில் இருந்தாங்க. இவங்களுக்கு வாடகை கட்டுற பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் வாடகை கட்டுற பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளையை பராமரிக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், பிள்ளைய வாழ்க்கப்பட வைக்கணும், பொறுப்பு வருது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. இவனுக்கு சொல்லுது, ராகேலுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை பார்த்தப்போ அந்த 7 வருஷம் வந்து எப்ப ராகேல கல்யாணம் பண்ணுவோம். முன்ன வந்து ராகேலுக்காக 7 வருஷம் வேலை பார்த்தான். இப்ப அடுத்த ராகேல கல்யாணம் பண்றதுக்காக வேலை பார்க்கணும்னா அது சொல்லும் போது அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வேலை பார்த்தா அந்த ராகேல் மேல் இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் கொஞ்சம் வருஷங்களா நல்லா புரியணும். உண்மையா அன்பில் நீங்க செஞ்சீங்கன்னா, யார் மேலாவது உண்மையான அன்பில் செஞ்சீங்கன்னா நீங்க செய்வது ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்காது, பாரமாவே இருக்காது. அன்பில்லாத ஆளுகிட்ட நீங்க எதாவது செய்ய சொல்லுங்க, வெறுத்து கோபப்பட்டு சமாதானத்தை இழந்து உங்களே சமாதானத்தை இழக்க வச்சுதான் படிச்சுக்கலாம்.